இன்னைக்கு Toyota Hyryder காரைக்கால்ல இருந்து சோ இத வந்து LED கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஒரு OEM ஃபினிஷ்ல வர்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த சிஸ்டம் வந்து நல்ல ஒரு டச் இன்டர்ஃபேஸோட உள்ள சிஸ்டம். சோ நம்ம இதுல JBL ஓட காம்போனன்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு வெளியில பாக்கும்போது முதல்ல வண்டி வந்து பெரிய லக்ஸரியா தெரிஞ்சு இப்போ உள்ள பாக்குறதுக்கு எனக்கு வண்டி அவ்வளவு லக்ஸரியா தெரியுது. Hi, Rizwan from Taj Car Accessories. இன்னைக்கு Toyota Hyryder காரைக்கால்ல இருந்து இந்த கார் இவங்க முன்கூட்டியே எங்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. சீட் கவரோட கஸ்டமைசேஷன்ல இருந்து ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் பண்ற வரைக்கும் இன்னும் அக்சசரிஸ் எல்லாம் இந்த ஒரு வேரியன்ட்ல என்ன போடலாம் அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸா கேட்டிருந்தாங்க. அந்த அக்சசரிஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எவ்வளவு காஸ்ட், இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய புது வியூவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எங்களோட வீடியோல அக்சசரிஸ் எல்லாமே பிரைசிங் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஹைரைடரோட பேஸ் வேரியன்ட்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய அக்சசரிஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டோட LED. இந்த ஹெட்லைட் வந்து ஹாலஜன் தான் இருக்கும். ஸோ இதை வந்து LED கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இந்த LED-யோட த்ரோ நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நைட் டிரைவ்க்கு ஒரு நல்ல விஷன் இருக்கும் உங்களுக்கு. இது லோ பீம், இது ஹை பீம். இந்த டைப் ஆஃப் LED வந்து 6500க்கு இவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 years வாரண்டி பிளக் அண்ட் பிளே மெத்தட்ல இந்த LED ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா ரூஃப் ரைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரூஃப் ரைல்ஸ் வந்து சில்வர் கலர்ல ஹைரைடருக்குன்னு வர்ற மாடல்லயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூஃப் ரைல்ஸ் வந்து 3500 வரும் வித் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன். நெக்ஸ்ட் டோர் வைசர் குரோம் லைனிங்கோட 1800க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். விண்டோ கார்னிஷ் குரோம். ஃப்ரண்ட்ல இருந்து இந்த சியோட தேர்ட் ரோ இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. 1500க்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டோர் ஹேண்டில் குரோம் 1200. ஃபிங்கர் கார்டு நெயில் ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்காக 400. இந்த சைடு டோர் பீடிங் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஹைரைடரோட ப்ராப்பர் மாடல். ஸோ இதோட அந்த கம்ப்ளீட் செட்டிங் வந்து கிளியரா உட்கார்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 2500. நெக்ஸ்ட் இந்த காரோட ரியர்ல பம்பர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக் பவுடர் கோட்டட். இந்த பம்பர் வந்து உங்களுக்கு 3500க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெயில் லேம்போட குரோம் வந்து 1800க்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ரியரோட எண்ட்ல ஒரு கார்னிஷ் கொடுத்துருக்கோம் 1300. எக்ஸ்டீரியரோட கம்ப்ளீட் அக்சசரிஸ் எல்லாமே இந்த ஹைரைடருக்கு என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணலாமோ அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த காரோட இன்டீரியர்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காரோட இன்டீரியர்ல நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்ல வந்து ரெட் ஸ்டிச்சிங் காம்பினேஷன்லயே நம்ம கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டோர் பேடு. இந்த டோர் பேட்ல வந்து நம்ம ஒரு லைட் மெரூன் டச் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த பிளாக்ல மெரூன் வந்து ரொம்ப ஹைலைட்டடா காட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ டோர் பேடோட இந்த லெதர் ஒர்க் பாத்தீங்கன்னா 4 டோர்ஸ்க்கும் சேர்த்து 4000 rupeesக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதே மெரூனை வந்து நம்ம இந்த டேஷ்போர்ட்லயுமே கொண்டு வந்திருக்கோம். இந்த டேஷ்போர்டோட இந்த ஒரு ஸ்ட்ரைட் பீஸ், இங்க ஒரு சின்ன பீஸ் ஒன்று வரும். ஸோ அந்த சைட்ல ஒரு பீஸ். ஸோ இந்த 3 பீஸுமே நம்ம மெரூன்லயே சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3500க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்டேரிங் கிரிப்பும் பிளாக் வித் அந்த ரெட் ஸ்டிச்சிங் காம்பினேஷன்லயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஹேண்ட் ஸ்டிச்டு. அது வந்து 1000 rupeesக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேரிங் வந்து பேஸ் மாடல்ல வராது. ஸோ நம்ம இந்த ஸ்டேரிங்கை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். வீடியோ பாருங்க ஃபுல்லா. நெக்ஸ்ட் இந்த சீட் கவர்ஸ் வந்து லேமினேட்டட் நாப்பா லெதர்ல கஸ்டமைஸ்டு ஃபுல்லாவே வந்து டைமண்ட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா. ஸோ டைமண்ட் ஸ்டிச்சிங் வந்து சின்ன சின்ன டைமண்ட்ஸ் அந்த ஒரிஜினல் பேட்டர்ன்லயே ப்ராப்பர் OEM ஃபினிஷ்ல வர்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபுல் பிளாக்ல இந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்டா. ஸோ ஒரு கான்ட்ராஸ்டா நம்ம இந்த ஸ்டிச்சிங்கை கொடுத்துருக்கும் போது அது வந்து ரொம்ப எலிவேட்டடா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த டைப்பை தான் இந்த சீட்ஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரியர்லயுமே பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல இந்த 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ், ரியர் 3 ஹெட் ரெஸ்ட், இதோட ஆர்ம் ரெஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ராப்பர் OEM மெத்தட்லயே ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு நல்ல டிரைவ், லாங் ஹீட் ஸ்வெட் எதுவும் இல்லாத மாதிரி
ஒரு நல்ல கம்ஃபர்டான ரைடுக்கு ஏற்ற சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கார்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த சீட் கவர்ஸ் வந்து ப்ரீ ஆர்டர்ட் 12,500 லாமினேட்டட் நாப்பா லெதர். இதோட சேர்த்து இந்த ஆர்ம்ரெஸ்டும் சேம் கலர்லயே பிளாக் வித் ரெட் ஸ்டிச்சிங்லயே அதையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ல போட்டிருக்கக்கூடிய ஃப்ளோர் மேட். ஸோ இது பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்லயே இந்த 70 மேட் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா மேல கிராஸ் மேட்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ டஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது போக இந்த காம்பினேஷன் ஆஃப் த மேட்ஸும் ரொம்ப அழகா இருக்கும் உள்ள இன்டீரியர்ல பாக்குறதுக்கு. ஸோ இந்த மேட் வந்து 5,500க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கஃப் பிளேட் ஹைரைடரோட நேம் பேட்சோட 800 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வாங்க நம்ம அந்த ஸ்டேரிங்ல என்ன பண்ணிருக்கோன்றத பார்க்கலாம். பேஸ் மாடல் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸுமே இருக்காது, அதை நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேசிக் மாடல்ல வரக்கூடிய ஸ்டேரிங் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஹைரைடர்ல அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த மாடல்லையாவது ஸ்டேரிங் கொடுத்துருந்தாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கல. பட் இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் ஆக்சுவலா இருந்தது. இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ உள்ள இந்த ஸ்டேரிங்ல பாத்தீங்க அப்படின்னா டாப் மாடல்ல வர்ற மாதிரி ஹைரைடருக்குன்னே வர்ற ஸ்டேரிங் இது. ஸோ அதுல வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பிளஸ் மியூட் பட்டன்ஸ், காலிங் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ், அது மட்டும் இல்லாம க்ரூஸ் கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ரூஸை நம்ம ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதுல காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த காட்டுது க்ரூஸோட ஃபங்க்ஷன்ஸ். நம்ம கேன்சல் பண்ணோம்னா அது ஆஃப் ஆயிடும். ஸோ க்ரூஸ் வந்து லைவ் ஒர்க்கிங்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டேரிங் வந்து ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதோட ஒரிஜினல் டைப் ஸ்டேரிங்கோட ஹப் சாக்கெட் மெத்தட்லயே இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் ஹப் வந்து 1300 வித் இன்ஸ்டலேஷனோட. இந்த ஸ்டேரிங் டொயோட்டா ஹைரைடருக்குன்னே வர்றது 8,500க்கு வித் இன்ஸ்டலேஷனோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுல உள்ள நார்மல் கியர் நாபை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். நார்மல் கியர் நாபை சேஞ்ச் பண்ணிட்டு டாப் மாடல்ல வர கியர் நாபையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 600 ருபீஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதோட ஹைலைட்டட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம். ஹைரைடரோட பேசிக் மாடல்ல உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த சிஸ்டம் ப்ராப்பர் பேனலிங் என்னென்னலாம் ஹைரைடருக்கு சாக்கெட் மெத்தட்ல தேவையோ அதெல்லாம் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் ஒரிஜினலா வர்றது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிருக்கோம். ப்ராப்பர் வந்து உங்களுக்கு அதோட சாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம் வந்து நல்ல ஒரு டச் இன்டர்ஃபேஸோட உள்ள சிஸ்டம். இதோட பேனல், சாக்கெட்ஸ், கேமரா இது எல்லாமே சேர்த்து இந்த மாடல் வந்து 25,000க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்ன மாடல்னு பாத்தீங்கன்னா பிளாபங்க்ல பாம் பே. ஓகே, இந்த பாம் பே மாடல் பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB மெமரி வித் ரிவர்ஸ் கேமரா இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து 25,000 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயே 2GB RAM மாடல் இருக்கு அப்படின்னா அந்த மாடல் பாத்தீங்கன்னா 15,000 ருபீஸ் வரும். ஸோ இதுல 4GB மாடல்ன்றதுனால இந்த காஸ்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸுமே கம்பெனில ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இதுல JBL-ஓட காம்பனன்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம். காம்பனன்ட்ஸ் வித் டியூட்டரோட போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். 7,500 ரேஞ்சில் செலக்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ரியர்ல கோஆக்சியல் JBL-லயே செலக்ட் பண்ணிருக்கோம். 3,500ஓட மாடல். ஸோ இதோட ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற இந்த ப்ளோபங் சிஸ்டத்தோட அந்த ஆடியோவோட பேண்ட் ஈக்குவலைசரும் ரொம்ப பெஸ்டா இருக்கிறதுனால இந்த காம்பனன்ட் கோஆக்சியலும் இதோட காம்பினேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. கஸ்டமர் லைவா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து USB சாக்கெட் வந்து வராது. ஸோ அந்த USB போர்ட்டோட டம்மில நம்ம ஒரு சாக்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 1,500 ருபீஸ்க்கு இதை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதுல நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ் கோஆக்சியல் எப்படி இதுல அவுட்புட் இருக்குன்றத ஒரு சின்ன டெஸ்டிங் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்தோம். இதோட இன்னும் மியூசிக் வந்து அதுல கேட்கும் போது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஓகே, இது மட்டும் இல்ல, இந்த கார்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டேம்பிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி டோர்ஸ்லயுமே என்ன பண்ணிருக்கோம், இன்சைட் அண்ட் அவுட் சைட் டேம்பிங் per sheet 800க்கும்
இதுல மொத்தம் அப்ராக்சிமேட்டா ஒரு 12 ஷீட் கிட்ட ஆயிருக்கு 4 டோர்ஸுக்கு. ஒரு டோர் இன்ஸ்டலேஷன் 500. எந்த கார்லயுமே ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணணும்னாலும் அது ஒரு டேம்பிங் மூலயமா நம்ம அதை கொண்டு வர முடியும். அவுட் சைடோட ஜாரிங் நாய்ஸ் எதுவும் இல்லாம உங்களோட இன்டீரியர்ல நீங்க கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கணும் அப்படின்னா டேம்பிங் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாங் கேட்கறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த கார்ல பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், வாங்க. ஓகே, இப்போ இந்த கார்ல எல்இடி லைட்ஸுமே உள்ள சேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த உள்ள இன்டீரியர் லைட்ஸ் வந்து எல்இடியா காம்ப்ளிமெண்டா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் ஓப்பனிங் லைட்ஸுமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சன் ஃபிலிம் சைட்ஸ் அண்ட் ரியர் 3M ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் 3500. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் ஆன்டி கிளாஸ் ஃபிலிம் 2500. இது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ட்ரம்பட் ஹார்ன் இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். பிளக் அண்ட் பிளே மெத்தட்லயே இந்த ஹார்ன் வந்து 1200 ரேஞ்ச்ல செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இவங்க கேட்ட ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த காரோட ரிவ்யூ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி கேட்கணும். ஸ்டே டியூன். ஓகே, இப்போ இந்த காரோட ஓனர் ஹசன் ப்ரோ வந்திருக்காங்க காரைக்கால்ல இருந்து. ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட், ஓகே. ஹாரிஸ் பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ரைட், ஓகே. ப்ரோ, உங்க பேரு? அன்வர் பிரதர். நல்லா இருக்கீங்களா? குட். ஓகே, நீங்க சொல்லுங்க ஹசன் ப்ரோ. ஏன்னா காரை வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுல இருந்து அந்த என்கொயரிஸ்ல இருந்து சீட் கவர் செலக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இந்த ஃபுல் டே ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரோட ஒர்க் எப்படி இருக்கு? உங்க காரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சான்னு நீங்க சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஊர் காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட்டு. என் பேர் ஹசன் முகமது. நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ராயல் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டன்சி. ஸோ நான் ஒரு 10 நாள் ஆச்சு கார் எடுத்து. இந்த 10 நாளாகவும் நான் இதை ரிவ்யூ தேடிக்கிட்டே இருந்தேன். நான் பேசிக் வேரியன்ட் தான் எடுத்திருக்கேன். பட் அதை டாப் அண்ட் மாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து இது பண்ணாங்க. எனக்கு அதில் பெஸ்ட்டாக என் மனசுக்குள்ள சரின்னு பட்டது நம்ம தாஜி சீட் கவர் அசசரிஸ் தான் எனக்கு பெஸ்ட்டாக பண்ணிச்சு. நான் ஒரு 4 டேஸ்க்கு பிஃபோராக அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பேசினேன். சீட்டை பற்றி ஃபர்ஸ்ட் பேசினேன். சீட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நேரடியாக நின்று செய்யும் போதே அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறதுங்கிறதே பெரிய விஷயம். பட் ஆனால் அதை நான் ஃபோன்லேயே, ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 3 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதை நான் ஃபோன்லேயே ஒரு ஜஸ்ட் இந்த மாடலை காமிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன். அதை நான் எப்படி நினைச்சனோ அதை விட அது வந்து 1 மடங்கு கூட தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே இருக்கிற லேபர்ஸும் சரி, அவங்களும் சரி, அவங்களுடைய இது அணுகுமுறை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. 100க்கு 200% சொல்லலாம். அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடும். உள்ள வந்து எனக்கு வெளியில பார்க்கும்போது முதல்ல வண்டி வந்து பெரிய லக்ஸரியா தெரிஞ்சு, இப்போ உள்ள பாக்குறதுக்கு எனக்கு வண்டி அவ்வளோ லக்ஸரியா தெரியுது. உள்ள அதுல போட்டிருக்க ஆண்ட்ராய்டு செட்டா இருக்கட்டும், சீட்டா இருக்கட்டும், ஸ்டேரிங்கா இருக்கட்டும், 70 மேட்டா இருக்கட்டும், வின்லைன் பண்ணது, அவங்க அதை ஹேண்டில் பண்ண விதமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பூராவும் நான் இங்கேயே இருந்து அதை நான் வந்து பார்த்தேன். அதனால என்னால அங்கேயும் நவரவே முடியல. அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நீங்க யார் வந்து வேணாலும் இங்க பண்ணணும்னாலும் அவங்கள தாஜிபாயை வந்து பிஃபோரா கான்டாக்ட் பண்ணி பேசி, ரேட்டும் எல்லாருமே வந்து செய்யற வேலையை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஒரு பொருளுக்குமே ரேட்டை சொல்லும் போதே நமக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். நமக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு செஞ்சிடலாம், அந்த பட்ஜெட்டுக்குள்ள செஞ்சிடலான்னு. ஸோ இதை இவங்க சொல்றது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நான் நினைச்சது 100% விட 200% எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. நீங்களும் வாங்க, வந்து உங்களுடைய பேசிக் வேரியண்ட்டை எடுத்து டாப் வேரியண்ட்டை நீங்க சூப்பரா மாத்திட்டு போகலாம். அதுக்கு நான் கேரண்டியா சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் பாய், ரொம்ப தேங்க்ஸ். அன்வர் பேசுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெல்டா மாவட்டம், கிட்டத்தட்ட வந்து 380 கிலோமீட்டர் காரைக்கால்லேருந்து சென்னை. ஆனால் அவ்வளோ இருந்தும் எங்களுக்கு சர்டிஃபிகேஷனாக வந்து ப்ரோ சொன்னாங்க, என்னென்ன நான் பண்ண போகிறேங்கிறது சொன்னாங்க. அது சொன்னது அப்படியே சில பேர் சொல்லுவாங்க இப்படி செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க சொன்னதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப சர்டிஃபிகேஷனாக பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் ஏதாச்சும் ஒன்று, அதாவது எது குறையா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக நிறைவேற்றி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சர்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. எல்லாரும் தாஜ் அசசரிஸை கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அது நம்ம டெல்டா மாவட்டங்கிறதுனால இப்போ பாண்டியை தாண்டி இப்போ இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோயம்புத்தூர், சேலம் அங்கங்கே போகிறாங்க. ஆனால் அதோட பெஸ்ட்டாக இங்கே பண்ணி தராங்க. நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே யூஸ் பண்ணீங்க, எல்லாமே பயனடைங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அன்பு பாய், உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு. ஹசன் பாய், உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் நம்ம கேட்கும் போதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க், இன்னைக்கு சண்டே ஆனாலும் ஹாஃப் டே ஒர்க் நம்ம வந்து எனக்கு வந்து மெயின் நான் வந்து கேட்கும் போதே எனக்கும் ஃப்ரீயா இருக்கணும், என்னோட வேலையை வந்துட்டு போகணுங்கிறதுக்காக சண்டே கேட்டேன்.
சண்டேல அவங்களுக்கான அந்த ஒரு டே தான் ரெஸ்டே. பட் அந்த சண்டேலையும் அந்த லீவை பார்க்காம எங்களுக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் நின்று செஞ்சு கொடுத்து இப்போ மணி கரெக்டா 7:45 ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் முடிச்சு ஒன்னா பார்த்து என்னென்ன மிஸ்டேக் இருக்கு, ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் விட்டுருக்கோமான அதையும் கிளியர் கட்டா செஞ்சு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவங்க பார்த்தது இன்னைக்கு ஒரு நாள்ல அவங்க நம்ம பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த அந்த ஒரு திருப்தியில தான் அவங்க சொன்னக்கூடிய இந்த வார்த்தைகள். இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களோட கார்ல என்ன ஒர்க் இருந்தாலுமே சரி, அது ஹை ரைடரா இருக்கு, பேஸ் வேரியண்டா இருந்தாலும், உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க. என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன பிரைஸ் வேணும் அப்படின்னாலும், ஹை ரைடர் மட்டும் இல்லை, வேற எந்த காரா இருந்தாலும் டெஃபினட்டா நாங்கள் ஹெல்ப் பண்றோம். அதோட ப்ரைசிங் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா தெரியப்படுத்துறோம். எங்களோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹசன் பாய் அண்ட் ஹாரிஸ் பாய் அண்ட் அன்வர் பாய், நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, உங்க ப்ரெஷியஸ் காரை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு we are so much happy. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்லயுமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. பாய் சொல்லிடலாமா? Bye. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். லவ் யூ ஆல். பாய்.